சில மனிதர்கள் நம் வாழ்க்கைங்கிற புத்தகத்துல ஒரே ஒரு பக்கமாகத்தான் வருவாங்க. ஆனா அந்த ஒரு பக்கத்தையே நாம மறுபடியும் மறுபடியும் படிச்சுக்கிட்டு இருப்போம். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க செஞ்ச ஒரு செயல், அவங்க நம்ம பத்தி என்ன நினைச்சிருப்பாங்களோங்கிற கேள்வி, இப்படி நம்மோட எண்ணங்கள் மறுபடியும் மறுபடியும் அவங்க கிட்டயே போய்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த நாம மறந்துடுறோம். அவங்க நம்மளோட கதையில ஒரு பக்கமாகத்தான் இருப்பாங்க. ஆனா நாம தான் அவங்கள நம்மோட முழு புத்தகமாவே மாத்திடுறோம். அவங்க தங்களோட வாழ்க்கையோட அடுத்த பக்கங்களை எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நாமோ அவங்க விட்டு சென்ற அதே பக்கத்தை மீண்டும் மீண்டும் படித்து கொண்டிருப்போம். அதனால எல்லாருடைய மனசுலயும் நமக்கான இடம் என்னங்கறத தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பத்தி ஒருவர் எவ்வளவு நேரம் யோசிக்கிறாருங்கிறத நம்மால தீர்மானிக்க முடியாது. ஆனா நம்ம வாழ்க்கையோட அடுத்த பக்கத்துல என்ன எழுத போறோங்கிறத நம்மால தீர்மானிக்க முடியும். ஒருத்தவங்க நம்மள மறந்துட்டாங்களாங்கிறது முக்கியம் இல்ல. அவங்கள நினைச்சுக்கிட்டே நாம நம்மையே மறந்துடுறோமாங்கிறது தான் முக்கியம். நினைவில் கொள்வோம், கடந்த பக்கங்கள் நம் கதையின் ஒரு பகுதி மட்டுமே. அது நம் முழு கதையும் அல்ல. எனவே படித்த பக்கத்தையே மீண்டும் மீண்டும் படிக்காமல் அடுத்த பக்கத்தை திறப்போம். நம்முடைய கதையை நாமே தொடர்ந்து எழுதுவோம். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் பிடிக்கும்னா நம்மளோட சேனல் லைஃப் இஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.